எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆமாம், இதெல்லாம் முன்னாடி கொடுத்தாலே இந்த அகலமாக இருக்கிறது நல்ல 2 இதுக்கும் வைக்கிற மாதிரி கொடுத்துருச்சு. இப்போ புதுசாக கொடுத்தது கட்டிலேருந்து ஒன்று கூட எடுக்கல, வேண்டாம். ஓகே ஓகே, இது ஒரு வித்தியாசமாக இருக்கா? இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. மடிப்பு பக்கம் ஓட்டை இருக்கணும். சரி, மடிப்பு பக்கம் இதுமாதிரி இருக்கணும், பாதி இது தொடர்ந்து இருக்கணும். ஒட்டி வரணுமா இல்லை சாதாரண மடிப்பா? சாதாரண மடிப்பு, அதாவது இந்த ரன்னர் போகிறதுக்கு மட்டும் இடம் விட்டுக்கணும். அதான் ஓடும், நல்லா ஜம்முன்னு ஓடணும். பண்ணிட்டீங்களா? இது ஒரு லைனு, இதை அடிச்சுக்கணும். இன்னொன்று சிங்கிள் பீஸாக தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி 2 3 அடித்து வச்சுக்கோங்க. இது என்னோடது எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். அப்புறம் இன்னொன்று அதே மாதிரி இன்னொன்று 2 3 அடித்து வச்சுக்கோங்க. வருது, அப்புறம் நான் அடுத்தடுத்து சொல்ல ஈஸியாக. மடி இது கம்மியாக இருக்குதா? மடி மடி வெய் இல்லை, லென்த்து கரெக்டாக இருக்கும். மேடம் தானே கட் சொன்னாங்க. ஒட்டுக்கா என்ன கணக்குன்னா நான் சொல்லிடுறேன். அதையும் ஏன் அப்படி போடுறேன்னு, இந்த ஒரு ஆஃப் மட்டும் இதில் ஏற்றணும். ஒட்டுக்கு கூட ஏற்றுக்கலாம், கொஞ்சோண்டு இடம் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா? இன்னொன்று பாதிக்கு நம்ம மூடி விட்டு இது வந்து இது இடையில உட்காந்துக்கணும், அவ்வளோதான். இது உட்காரத்துக்கு இடம் விடணும், அவ்வளோதான். இது என்னது மேடம்? அந்த கத்தி சிட்டுறேன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வேலையை தான் முதல் பார்ப்பீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் இதுலேருந்து ஒரு துண்டு, அதாவது முன் துண்டு எடுத்துட்டு இந்த ஒரு பாதி இருக்கு இல்லைங்களா, அந்த பாதிக்கு இதை இப்படியே இப்படி வைக்கிறீங்க. இது போகிறதுக்கு மட்டும் இடம் விடணும், மற்றபடி இது பிஞ்சிருமா கலண்டுருமா அது பயம் இல்லை, சரிங்களா? எப்படி கணக்கு வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இங்கே வருங்க வைக்கும்போதே நம்ம இந்த கம்பியை வந்து கீழே தான் வச்சுருக்கேன். ஆரம்பத்தில் கம்பியை நோண்டி விட்டுறக்கூடாது. அப்புறம் இப்படி அவசரத்துக்கு இழுத்தோம்னா வெளியில் வந்துடும், அது நமக்கு ரிஸ்க்கு. எப்போ இந்த கம்பியை கழட்டணும் அப்படின்னா, இடுப்பு பட்டி போடுவோம்ல, அப்போ கத்திரிக்கோளோடைய இந்த முகனையை விட்டு இப்படி தூக்குனீங்கன்னா வந்துடும். அப்புறம் நம்ம ஃப்ரீயாக தைச்சிக்கலாம். அது வரைக்கும் இதை கழட்டக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் மறந்துட்டு அடிச்சிங்கன்னா ஊசியில் தட்டிடும். ஊசியில் இப்படி மடித்து மூடுறோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்குன்னே நமக்கு அந்த கவனம் வராது. அப்போ பட்டுன்னு அடிச்சு எடுத்து செஞ்சிடும். அதனால பட்டி உடஞ்சிருங்கிறீங்க, அப்படியே விட்டுட்டா. ஓகே, நம்ம பட்டி போடுறதுக்கு முன்னாடி இது நோண்டி எடுத்துட்டது எப்பயுமே நல்லது. இது என்ன சின்ன இப்போ எடுத்த உடனே அந்த ஒரே ஒரு இதை சின்னதாக மடிக்கிறதுக்கு அளவெல்லாம் கிடையாது. சிசிராக மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் இப்படியே தூக்கி வைக்க வேண்டியதுதான், சரிங்களா? இதெல்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்து அடிக்கிட்டா. அடிங்க மேடம். முடிச்சாச்சா? இதுக்கு எல்லாம் வெட்டாத கத்திரிக்கோளுங்க. அந்த கத்திரிக்கோள் எடுத்துட்டு வா. இருக்கட்டும் அங்கேயே வைங்க. எனக்கு ஒன்றும் துணி நறுக்கிற வேலை இல்லை. இன்னொன்று பீஸ் எதுன்னு கேட்டிங்களா, இதையும் பாருங்க சதுரமாக நறுக்கி வச்சிருப்பேன். அது வந்து சின்ன பீஸ், இது டபுள் சைடு, சிங்கிள் சைடு. இது எந்த பீஸ்ல நறுக்கி வச்சீங்க? அது சின்ன பீஸ் வளைவா இருந்துச்சுல அது. ஏன்னா 2 பீஸ் இருக்கு, ஒன்னு பெருசு பெருசா ரெட்டையா மடிச்சிருப்போம். ஓகே, அடியில போட்டாச்சு. ஓகே, பெருசா ரெட்டையா மடிச்சிருப்போம். ஓகே, இன்னொன்னு ஒத்தையா விட்டுருப்போம். இன்னும் மறுபடியும் இன்னொரு இதை எடுத்துக்கோங்க, முன் துண்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிங்கிள் பீஸ் இருக்குல்ல, அதை எடுத்து வெளியில வைக்கணும். இதுலயே 2 எடுக்கணும். ஆமா, இதுலயே 2. அது இது முன் துண்டு மட்டும்தான் இப்போ நான் வேலை பார்த்துருக்கேன். இங்கே தச்சு போட்டிருக்கேன். இப்போ நான் வரிசையாகவே சொல்லிட்டு வரேன். இதையும் அதே மாதிரியே தான் நல்லா கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் வளைவா வரணும். அங்கே மட்டும் கடைசி வரைக்கும். ஏன்னா அளந்து நான் வச்சிருக்கனால வெட்டி வெட்டி வச்சுக்கோ. பண்ணிட்டீங்களா? இது எந்த சைடுனா இதுக்கு ஆப்போசிட் சைடு, இதில் இப்படி வச்சு மூடுற மாதிரி. அதுக்கப்புறம் இதை வெள்ளமே இப்படி திரும்பிட்டு ஒரு படிமான தையல், ஒரு படிமான தையல். புரியலைன்னா இன்னொன்று சொல்லித்தரேன். 3 இது சொல்லித்தரேன். 4 முடிச்சிட்டீங்களா? நீங்க அடிங்க, நான் அந்த பீஸ் அடிக்கிறேன். அப்ப கரெக்ட்டா வருதான்னு பாருங்க. பாத்துருங்க. ஒன்னு நின்னு பார்த்துட்டு அடுத்து அதுக்கு தான் 3 எடுத்துருவாங்க. இப்போ இதுல வந்து பிசிறியும் மடிக்கணும். பிசிறு மடிக்க சொல்லுது. சிங்கிள் பீஸ் இது. சிங்கிள் பீஸ்ல வெளியில வச்சோம், ஒரு படிமான தையல் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தை மட்டும் கொஞ்சமா மடிச்சிடணும். பண்ணியாச்சா? இது இந்த பாதி பீஸ் உட்காரத்துக்கு தான் இங்கே இடம் விட்டுருக்கோம். இது அகலமாக விடலாம், இல்லை கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கும். மூடி விட்டிங்கன்னா இது இப்படி போகும்.
இதில் வந்து இது ஃபிட் ஆகணும். இது எப்படின்னு சொல்லிடுறேன். நல்லா இப்படி திறந்து வச்சுக்கோங்க. இது இருக்கு இல்லைங்களா, இதை மடக்கிடுங்க. மடக்கிட்டிங்களா, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் மாறுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, இது இருக்குல்ல, இதை மடக்கி இதில் பொத்தணும். அப்படி தானே, அதுதான் கணக்கு. இது என்ன செய்யணும், இதை வந்து இப்படியே எடுத்துக்குவோம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு இடம் கிடக்கிற மாதிரி, அதாவது அப்போ தான் இந்த பாதியை வந்து அது மூடி கொடுக்கும். சரிங்களா, இதை வச்சு அப்படியே ஒரு அடி போடணும், அவ்வளோதான். நேராக வரலாம், ஒன்றும் வளையணும் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இங்கே டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா பாதியில் வந்தோடனே தூக்கி விட்டுக்கோங்க. அங்கிட்டு கடைசி வரைக்கும் வர்றதும் போது இங்கே கம்பின்னா நமக்கு இடிக்கிற மாதிரி இருக்கும். சிப்பு வைக்கிறது, பாக்கெட் வைக்கிறது, அது மட்டும் கற்றுக்கிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே வந்துடும். அது 2 தான் கொஞ்சம் லேட் பண்ணும். சுடி பேண்ட் அடிக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறமெல்லாம் எல்லாமே அதுமாரியே தான் வந்துடும். பண்ணிட்டீங்களா? இதை பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, இதை இப்படியே வச்சு மூட சொல்லுவேன். மூடிடக்கூடாது. மூடிட்டிங்கன்னா இந்த கால் வச்சு அடிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ கால் வந்து பின் துண்டு சேரும்போது ஏற்ற இறக்கம் வரும். அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னா, இப்படி எடுக்கும்போதே இங்கே இது ஒன்றா பிடிச்சிட்டு இது ஒன்றா பிடிச்சிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல அகலமாவோ குட்டியாவோ, அதாவது 1 இன்ச் அளவில் ஒரு அறுக்காத்து ஒன்று போட்டுடணும். இந்த பிசு இருக்கு இல்லைங்களா, இந்த பிசு 2ஐயும் ஒன்றாவே இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு அறுக்காத்து போடுங்க. இப்படி பண்ணிட்டோம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடம் மூடி கொடுக்கணும். நிறைய பேர் வந்து சொசைட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஓட்ட விட்றாங்க. அது முறை தெரியாதனால அப்படி விட்றாங்க. நம்மளுக்கு பொண்ணு இல்லைங்க வருங்க, அந்த ரன்னரத்துக்கு மேலே விட்டுட்டு இந்த இடத்துல இன்னும் காலியாக இருக்குது இல்லைங்களா. இதை வந்து நம்ம இதோட ஃபிட் பண்ணணும்னா, இதை நல்லா எப்பயும் போல இது இருக்கட்டும். இங்கே பாதியோடு நிற்கிது இல்லைங்க ஒரு தையல், அந்த தையலை வளைச்சி இங்கிட்டு கொண்டு வரணும். நான் கொண்டு வரேன். இதை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கம்பியில் அடிப்படாமல் கீழேயோ இல்லை கம்பிக்கு மேலேயோ ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு நீளம் பத்தலைன்னு சொன்னாங்கன்னா கம்பிக்கு கீழே வர்றது நல்லது. இப்படியே இப்படி சரிங்களா. இங்கே வருங்க, அதுலேருந்து கொஞ்சமாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்துடுங்க. வந்துட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் இது கீழே இறங்கணும். இங்கெல்லாம் ஓட்ட விட்றாமல் பார்த்துங்க, இது தன்னாலே மடங்கி கிடக்கும். நல்லபடி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த இது வந்து எதுக்குன்னா, இந்த வெட்டும் கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து எங்கேயுமே இது நிற்காது. சரிங்களா, அதுக்காக தான் அந்த வெட்டும் போட்டது. நம்ம மித்ததை அடிக்கும் போது ஏற்றி இறக்கம் வராது, காலி ஏற்றி இறக்கம் வராது. வந்துச்சுன்னா இந்த அவ்வளோ வரும். கொஞ்சம் ஓடி இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல ஒரு 2 இந்த தையல் போட்டிங்கன்னா நம்ம அடுத்தது வைக்கும்போது பிரியாமல் இருக்கும். இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது பிரியாமல் இருக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த இடம் சரிங்களா. இப்போ இதில் இருக்கிற இது நம்ம இதை வந்து தனியாக ஜாயின் பண்ணணுன்னு காமிக்கக்கூடாது. அப்படி வச்சிடணும். இதுக்கப்புறம் பாக்கெட்டு சுருக்கு வருது. சுருக்கு இல்லை, அது நீங்கள் நிமித்தினீங்கன்னா சரியாக போயிடும். நிமித்தினா சரியாக போயிடும். நம்மளுக்கு இதுவும் பார்க்காது. அதுக்கப்புறம் பாக்கெட்டு வைக்கிட்டா. இது இங்க ஸ்ப்ளிட் பிடிக்கிறாங்கம்மா. இப்போதான் பிடிப்போம் பாக்கெட் காமிக்கிறேன். அதெல்லாம் ஒரு ஒழுங்காவே போட மாட்டாங்க. பாக்கெட்டு சேப்பே இருக்காது. இங்கிட்டு பாரு, இங்கிட்டு போட்டுருக்கோம், இங்கிட்டு பார்த்தா இப்படி இருக்கும். சரி, பாக்கெட்டில் என்ன இருக்குது இது இருக்குல்ல, இங்கிட்டு இருக்கும், இது இப்படி இருக்கும். நம்ம முதல்ல எடுத்தோடனே நம்ம கை வாட்டத்துக்கு இதில் வந்து எந்த வாட்டத்தில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அதில் பாதி அளவு நம்ம அறுக்காத்து பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன். இந்த சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டிங்களா, இந்த அந்த இடத்துல ஓரத்தில் அதை வந்து இப்படி சாய்ச்சி ஆரம்பிக்கணும்னா சென்டர்லேருந்து ஆரம்பிங்க. இங்கே வருங்க, அப்படி நேராக அளவு மேடம். அளவு அதுதான் இந்த இந்த இதில் பாதி கொஞ்சம் சின்ன வச்சுக்கோ. அப்படி தான் வச்சுக்கிறது. ரொம்ப கீழே போச்சுனாலும் இதாக இருக்கும். அதில் பாதின்னா நம்ம ஒரு தோராயம் தான், அளந்துலாம் வைக்க வேண்டியதில்லை. இப்படி வச்சுட்டு நேராக ஒரு அடி போட்டாச்சா. பாதி. ஆமாம், அந்த பாக்கெட்டு துணியில் பாதி வச்சு